நான் இப்போ ப்ரீவியஸா சொன்ன விஷயத்த 2 பிராண்ட் வந்து சூப்பரா கடைபிடிச்சாங்க. அந்த 2மே வந்து இப்போ உலகத்திலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெகக்னைசபிள் பிராண்ட்ஸ். ரெகக்னைசபிளையும் தாண்டி சூப்பரா ப்ராஃபிட் பண்ற பிராண்ட்ஸ். இந்த 2யுமே வந்து ஒரு சின்ன ஸ்டோரி மாரி நான் சொல்றேன். நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு கம்பெனி வந்து பேண்டகோனியா. நம்ம பேண்டகோனியா வந்து நெறைய பேர் Instagramல பார்த்துருப்போம். LinkedInல, Twitterல எல்லா இடத்துலயும் பார்த்துருப்போம். தே ஆர் வெரி ஃபேமஸ் ஃபார் புரமோட்டிங் சஸ்டெய்னபிள் குளோதிங். அவங்க பண்ண ப்ரமோஷன்ஸ்ல எல்லா இடத்துலயுமே ரொம்ப ஆத்தென்டிக்கா பேசுவாங்க. உங்க பேண்டகோனியா க்ளாத்ஸ் நீங்க வாங்குங்க, நீங்க யூஸ் பண்ணுங்க, தூக்கி போடாதீங்க, எங்கள்ட்டயே திரும்பி வந்து குடுங்கங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. நெறைய தடவ வந்து டோன்ட் பை ஆர் க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்லிலாம் ஆட் கேம்பெயின்லாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான ஒரு பிராண்டு. ப்ராடக்ட்டோட பிரைஸ் வந்து அதிகமா இருந்தாலுமே, பட் எதுக்காக அந்த ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படிங்கிற ஸ்டோரி தெரிஞ்சு எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ பேண்டகோனியா ஸ்டுட் ஃபார் சம்திங் மோர் தேன் தட். நீங்க ஒரு பேண்டகோனியா ப்ராடக்ட்ட வாங்குறீங்க அப்படின்னா, யூ ஆர் நாட் ஜஸ்ட் சம்மன் வேரிங் அ பீஸ் ஆஃப் டீ ஷர்ட் ஆர் பேண்ட். யூ ஆர் சம்மன் ஹூ சப்போர்ட்ஸ் அ சஸ்டெய்னபிள் ஃபியூச்சர். நீங்க வந்து உங்கள தாண்டி ஒரு கிரேட்டர் காசுக்கு நீங்க கூட நிக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சிம்பலைஸ் பண்றதுக்காக தான் பேண்டகோனியான்ற பிராண்ட் வந்து ரொம்ப சின்னமைஸ் ஆயிருச்சு. அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஷாப்பிஃபை. இன்னைக்கு எல்லாருமே ஷாப்பிஃபை பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம். ஷாப்பிஃபை வந்து இனிஷியலா ஆரம்பிக்கும்போது, அவங்க பொசிஷனிங் வந்து ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. அதாவது அவங்க ஒரு இ-காமர்ஸ் எனேபிளர்ன்னு எங்கேயுமே சொல்லல. தே வாண்டட் டூ டர்ன் கிரியேட்டர்ஸ் இன்டூ ஆன்டர்பிரனர்ஸ். அதாவது ஒரு கிரியேட்டர் வந்து அந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்ட சேல் பண்ணணும்னு நெனச்சாங்க அப்படின்னா, இ-காமர்ஸ் ஸ்டோர் பண்றது தான் ஒரே வழி. பட் ஆனா, தே மேட் இட் இன்டூ அ வே கிரியேட்டர் எல்லாத்தையும் ஷாப்பிஃபை மூலியமா நாங்க ஆன்டர்பிரினரா மாத்துறோம் அப்படிங்கிற மெசேஜிங் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு எல்லா கைண்ட் ஆஃப் பிசினஸ்லயுமே வந்து ஷாப்பிஃபை யூஸ் பண்றாங்க. எல்லா டைப்ஸ் ஆஃப் பிசினஸும் ஷாப்பிஃபை யூஸ் பண்றாங்க. ஏன் சின்ன சின்ன யூடியூபர்ஸ் ஆகட்டும், பெரிய பெரிய பிராண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாருமே ஷாப்பிஃபை தான் யூஸ் பண்றாங்க. ஸோ, இந்த பர்ட்டிகுலர் ஆஸ்பெக்ட், இந்த பர்ட்டிகுலரான மெசேஜிங்னால மட்டும் தான் ஷாப்பிஃபைனால இனிஷியலா ஸ்கேல் பண்ண முடிஞ்சுச்சு. இன்னைக்கு மிஸ்டர் பீஸ்ட் வீடியோல ஆட் போடுற அளவுக்கு ஷாப்பிஃபை வளர்ந்துருச்சு. பட் இட் ஆல் டைஸ் பேக் டு த இனிஷியல் பிராண்ட் மெசேஜிங் ஸ்டேட்மெண்ட் வேர் தே வாண்டட் டூ எனேபிள் கிரியேட்டர்ஸ் டூ பிகம் ஆன்டர்பிரினர்ஸ். இதுதான் வந்து பிராண்டிங்கோட ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி. இந்த 2 கேஸ் ஸ்டடி நான் சிம்பிளா சொல்றேன். இன்னைக்கு ஆக்சுவலா ஷாப்பிஃபைல இன்னொரு சின்ன ஆஸ்பெக்ட் எடுத்துக்கலாம். ஷாப்பிஃபை வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேஜரான பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணாங்க. யூடியூப் கூட ஒரு டை அப் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, யூடியூப்ல நீங்க ஏதாவது வீடியோ கீழ ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஷாப் ஃபீச்சர்ல உங்க பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்ஸ்லாம் டிஸ்ப்ளே ஆகும். அது அந்த டைம்ல ஷாப்பிஃபைல மட்டும் தான் பண்ண முடியும். இப்பயும் ஷாப்பிஃபைல மட்டும் தான் பண்ண முடியுமான்னு எனக்கு கரெக்ட்டா தெரியல. பட் இனிஷியலா அது லான்ச் ஆன டைம்ல, உங்கள்ட்ட ஷாப்பிஃபை ஸ்டோர் இருந்தா மட்டும் தான் யூடியூப்ல அந்த ப்ராடக்ட் வந்து அப்படி லிஸ்ட் ஆகும். அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னா, யூடியூப்ல ஒரு விஷயத்த பார்த்துட்டு ஷாப் பண்றதுக்கு நெறைய பேர் ரெடியா இருப்பாங்க. ஸோ, டைரக்ட்டா ஷாப்பிஃபை இன்டகிரேஷன் போட்டதுனால, டிராஸ்டிக்கா வந்து ஷாப்பிஃபையோட யூசர் பேஸ் வந்து பில்ட் ஆச்சு. ஸோ, இந்த மாரி சின்ன சின்ன பார்ட்னர்ஷிப்ஸ்னாலயும், சின்ன சின்ன கேஸ் ஸ்டடீஸ்னாலயும் நம்ம வந்து நெறைய பிராண்டிங் கத்துக்கலாம். இந்த மாரி உங்க பிராண்டுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்னு பாருங்க. ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கான ஐடியா இருந்தா, கண்டிப்பா நியூஸ் லெட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு மெயில் அனுப்புங்க. நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா அத பார்த்துட்டு ரிப்ளை பண்றேன். ஆக்சுவலா நம்ம நெறைய சக்சஸ் ஸ்டோரீஸ் பத்தி பேசுனோம். கரெக்ட்டா பண்ண விஷயங்கள் நெறைய பிராண்ட்ஸ் பண்ணத பத்தி சொன்னோம். நீங்க எப்படி பண்ணணும்லாம் சொன்னோம். பட் ஆனா, ஆக்சுவலா அடி வாங்குன இந்த இடத்துல தான் அதிகமா கத்துக்க முடியும். ஸோ பேசிக்கா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு மேஜரான ஒரு ஃபெயிலியர் கேஸ் ஸ்டடி எடுத்து, அதுலருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லப்போறோம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு நான் சொல்லப்போற கேஸ் ஸ்டடி வந்து 1985ல த ஃபேமஸ் சோ கால்ட் கோகோ கோலா வந்து ஒரு கேம்பெயின் ஒண்ணு பண்ணாங்க. அதாவது இது லான்ச்ட் அ ப்ராடக்ட் கால்ட் நியூ கோக் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க. அது எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா, பெப்சியோட டாமினன்ஸ் வந்து மார்க்கெட்ல ரொம்ப அதிகமாயிருச்சு. ஸோ கோகோ கோலாக்கு வந்து டக்குன்னு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ தே வாண்டட் டூ டூ சம்திங் நியூ ஸோ தட் பீப்பிள் வில் கீப் பையிங் ப்ராடக்ட்ஸ். இத பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு, டக்குனு வந்து ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்க. 1985ல அது லான்ச் ஆகுது. ஒருத்தருக்கு கூட அந்த கோக்கோட டேஸ்ட் பிடிக்கல. ஒருத்தருக்கு கூட பிடிக்கல. இது வந்து லிட்டரலா இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ நேஷனல் டிசாஸ்டர் இன் அமெரிக்கா. அந்த அளவுக்கு மோசமா அந்த ப்ராடக்ட் வந்து யாருக்குமே பிடிக்கல. வாங்கவே முடியல. அவங்களால கன்சியூமே பண்ண முடியல. இது வந்து ஒரு வெரி பேட் எக்ஸாம்பிள் ஆன் ஹவ் டூ டூ அ பிராண்ட் பிவட். ஓகே. இது வந்து 3 மேஜர் லெசன் எடுத்துக்க முடியும். ஓகேயா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஃபெயிலிங் டூ லிசன் டூ த கஸ்டமர். இந்த விஷயம் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, பெப்சி டாமினன்ஸ் அதிகமாயிருச்சுங்கிறது அவங்க நல்லா தெரிஞ்சுச்சு. பட் ஆனா, அவங்க கஸ்டமர்ட்ட அவங்க கேட்கவே இல்ல. ஏன் நீங்க கோக் ப்ராடக்ட் வாங்கல? அப்படிங்கிறத அவங்க கேட்கவே இல்ல. கேட்டிருந்தாங்கன்னா, மேபி கஸ்டமர் வந்து 1000 ரீசன் சொல்லியிருக்கலாம். பெப்சி வந்து ஒரு கன்வீனியன்ட்டான பிளாஸ்டிக் பாட்டில்ல குடுக்குறாங்க. இல்ல பெப்சியோட வெண்டிங் மிஷின்ஸ் நெறைய இடத்துல இருக்கு. இந்த மாரி நெறைய ரீசன்ஸ் சொல்லியிருக்கலாம். பட் ஆனா, அவங்க அத கேட்கவே இல்ல. டைரக்ட்டா எடுத்துட்டு போயிட்டு, "அப்பா என் ப்ராடக்ட் சரியில்ல. அத நான் உடனே மாத்துறேன்." அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தது வந்து முதல் தப்பு. 2வது என்ன அப்படின்னா, லூசிங் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி எங்க விட்டாங்க அப்படின்னா, கோக்கோட மொத்த கன்சிஸ்டன்சியே அந்த பர்ட்டிகுலர் ஃப்ளேவர்ல தான் இருக்கு. அந்த மெயினான கன்சிஸ்டன்சி ஃபேக்டர விட்ட உடனே,
கோக்கோட ப்ராடக்ட்லேருந்தே மொத்தமா டமால் அப்படின்னு சொல்லி சரிஞ்சிருச்சு. ஓகே. இது ஆக்சுவலா எந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி மிஸ் ஆனாலும் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருந்துச்சு அப்படின்னா, வெறும் 77 நாள்ல கோகோ கோலா வந்து திரும்பி கோக் கிளாசிக் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஃப்ளேவர் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் வருஷத்துல டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டாங்க. பட் ஆனா ஸ்டில் இது ப்ரொடக்ஷன்ல தான் இருந்துச்சு. பட் இது ஏன் பண்ணாங்கன்னு என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் கடைசியில சொல்றேன். 3வது பாயிண்ட் சொன்னதுக்கப்புறம் சொல்றேன். கரெக்ட்டா கேளுங்க. ஸோ 3வதா அவங்க பண்ண தப்பு என்ன அப்படின்னா, ரேப்பிடா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க கோர் ஐடென்டிட்டிய மிஸ் பண்ணி. இதுதான் வந்து கோக் பண்ண 3வது பெரிய தப்பு. அவங்க கோர் ஐடென்டிட்டி வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபௌட் சாஃப்ட் ட்ரிங்க். இட் இஸ் அபௌட் செல்லிங் ஹேப்பினஸ். இட் இஸ் அபௌட் மேக்கிங் பீப்பிள் ஃபீல் ஜாய். இந்த விஷயத்த எல்லாத்தையும் விட்டுட்டு, அவங்க ரேண்டமா ப்ராடக்ட்ல பிரச்சனை பண்ணி சொல்லி ஃபிக்ஸ் பண்ண போயிட்டாங்க. பட் ஆனா, இதுக்கு நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து நான் ஒரு நல்ல ரீசன் சொல்றேன். ஏன் கோக் இத பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. இது உண்மையா, பொய்யா, இது 100% கரெக்டான்லாம் தெரியாது. திஸ் இஸ் ஜஸ்ட் மை பெர்ஸ்பெக்டிவ். நம்ம இன்னைக்கு நெறைய இடத்துல பிஆர் ஸ்டண்ட் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ, அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல அப்ப இருந்த மக்களுக்கு, இது வந்து ஒரு மேஜர் பிஆர் ஸ்டண்ட்ன்னு வச்சுக்கோங்களேன். கோக்க பத்தி யாருமே மார்க்கெட்ல பேசல. யாராவது மார்க்கெட்ல கோக்க பத்தி பேசணும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாரி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட்ஸ் வெரி ஈசிலி. இன்னைக்கு வந்து போயிட்டு, "ப்ரோ தட் கோக் வாஸ் சோ டேம் பேட் ப்ரோ. வி டிட் நாட் ஈவன் வாண்ட் டூ ஃபினிஷ் தட் பாட்டில் ப்ரோ" அப்படின்னு சொல்ற அதே பாய்ஸ், "ப்ரோ யோ மேன் தட் கோக் இஸ் பேக். ஓல்ட் கோக் இஸ் பேக்" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவங்களே பேசுவாங்க. இந்த பர்ட்டிகுலரான விஷயத்த பண்றதுக்காக கோக் பண்ண ஒரு பெரிய பிஆர் ஸ்டண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரீசென்ட்டா Zomato வந்து சீஃப் ஆஃப் ஸ்டாஃப்க்கு பண்ண கேஸ் ஸ்டடி ஆகட்டும், எஸ் மேடம் பண்ணதாகட்டும், இது எல்லாமே இந்த பிஆர் ஸ்டண்ட்ன்ற இந்த கேட்டகரிக்குள்ள தான் வரும். ஸோ, அதனால ஒரு பிராண்ட் ஃபெயிலியர்லேருந்து நம்ம இந்த விஷயங்கள்லாம் கத்துக்க முடியும். இன்னொரு ஃபன்னியான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கோல்கேட் இருக்காங்க தெரியுமா? அதாவது நம்ம பேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ற கோல்கேட் இருக்காங்க தெரியுமா? நடுவுல வந்து அவங்க ஒரு ஃப்ரோசன் ஃபுட் லைன் லான்ச் பண்ண ட்ரை பண்ணாங்க. டிராஸ்டிக் ஃபெயிலியர். ஏன்னா சம்மந்தமே இல்லாத பிராண்ட், சம்மந்தமே நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது செட்டே ஆகல. ஸோ, இது மாரி விஷயங்கள் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை யோசிங்க. ஆக்சுவலா யூசர்ஸ்ட்ட போய் பேசி ஃபீட்பேக் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் எதுனாலும் பண்ணுங்க. தேர் மைட் பி எ கிரைசிஸ் கோயிங் ஆன். பட் மேக் ஷூர் தட் யூ நோ வை தட் கிரைசிஸ் இஸ் ஹேப்பனிங் பிஃபோர் டேக்கிங் எனி டிராஸ்டிக் டிசிஷன்ஸ். நம்ம இப்போ வரைக்கும் பார்த்த எல்லா கேஸ் ஸ்டடீஸுமே பெரிய பெரிய பிராண்ட்ஸ் வந்து எப்படி கேம்பெயின் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஒரு சின்ன லெவல்ல அப்பப்போ நான் சில வந்து மேட் அப் எக்ஸாம்பிள்ஸ் குடுத்தேன். எப்படி பிராண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அது இன்னும் கொஞ்சம் டீப்பா போறோம். ஒரு ஸ்டார்ட் அப் எப்படி ஒரு எம்என்சி கூட கம்பீட் பண்ணி பிராண்டிங் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல 4 மேஜரான ஆஸ்பெக்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொல்றேன். பேசிக்கா ட்ரை டூ டிஃபரன்ஷியேட் இன் அ நீஷ் மார்க்கெட். ஓகே. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்க வந்து ஒரு சாஸ் அப்ளிகேஷன் பில்ட் பண்றீங்க. அது Zohoல இருக்கிறதுல ஒன் ஆஃப் த அப்ளிகேஷனோட ஒரு சின்ன காம்படிட்டர்ன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எடுத்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, அத ஒரு ஸ்பெசிஃபிக்கான மக்களுக்கு மட்டும் போயிட்டு, அந்த விஷயத்த சொல்லி புரிய வைக்கணும். அதாவது இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு ஃபார்ம் பில்டர் பண்றேன். அந்த ஃபார்ம் பில்டர் எல்லாத்துக்கும்லாம் கிடையாது. பி2பில சிஆர்எம் க்ளோஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் இனிஷியலா இந்த ஃபார்ம் டூல நான் கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இல்ல பி2பில பார்ட்னர்ஷிப்ஸ்ல வொர்க் பண்ணவங்களுக்காக மட்டும் இந்த ஃபார்ம்ஸ் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்படின்னு சொல்லி பொசிஷன் பண்ணி, அந்த மார்க்கெட்ட கேப்சர் பண்ணதுக்கப்புறம் ஸ்லோவா மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். பிகாஸ் டு பி ஹானஸ்ட் Zoho வந்து இந்த ஒரு சின்ன ரெவென்யூ லாஸ பத்தி தலையில பிச்சுக்க போறதில்ல. மைக்ரோசாஃப்ட்டுக்கும் அதே தான். ஸோ, இந்த மாரி நீஷ் மார்க்கெட்ட டிஃபரன்ஷியேட் பண்றது ஒரு சூப்பரான ஒரு ஃபேக்டர். 2வது ஆஸ்பெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் திரும்பி சொன்ன அதே விஷயம் தான் ஸ்டோரி டெல்லிங். ஏன் வந்து அந்த பர்ட்டிகுலர் விஷயத்த பண்றீங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லுங்க. நான் இனிஷியலா சொன்ன மாரி, பெட்டர் கூகுள் டாக்ஸ் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லி தான் நோஷன் ஆரம்பிச்சாங்க. பெட்டர் குரோம் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லி தான் ஆர்க் ப்ரௌசர் ஆரம்பிச்சாங்க. இந்த மாரி ஒரு ப்ராடக்ட் இனிஷியலா ஆரம்பிக்கும்போது, ஒரு பர்ட்டிகுலர் காம்படிஷன பீட் பண்ற மாரி ஆரம்பிப்பாங்க. இந்த மாரி பண்ணும்போது, இந்த மாரி ஸ்டோரி சொல்லும்போது, அது மேல அந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் புடிக்காதவங்களோ, அந்த ப்ராடக்ட் மேல கோவம் இருக்கிறவங்களோ தான் இனிஷியலா அங்க ஆடியன்ஸா வருவாங்க. இது வந்து ஹேட்ரட்ல பில்ட் பண்ற ஒரு கம்யூனிட்டியாவே இருந்தாலும், அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் அந்த ஸ்டோரியில ரிலே ஆயி பில்ட் பண்ற கம்யூனிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ, ட்ரை டு டூ சம்திங் விச் யுவர் காம்படிட்டர்ஸ் ஆரன்ட் டூயிங். ஸோ தட் யூ வில் ஹேவ் அ லாயல் கம்யூனிட்டி அரவுண்ட் யூ. 3வது பார்த்தோம் அப்படின்னா, கிரியேட் அ ஸ்ட்ராங் பிராண்ட் பெர்சனாலிட்டி. இந்த பிராண்ட் பெர்சனாலிட்டி எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, எல்லாரும் போரிங்கா பி2பி சாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு கம்பெனி வந்து டக்குன்னு வரும். நாங்க இந்த இண்டஸ்ட்ரிய ரெவல்யூஷனைஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு, ஒரு ரேண்டமா டம் டம் டம்னு பண்ணிட்டு போயிருவாங்க. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட லிக்விட் டெத்தி எடுத்துக்கலாம். அதாவது வாட்டர் இண்டஸ்ட்ரி ரொம்ப போரிங்கா இருந்துச்சு. பிளெயினா ப்ளூ லேபிள், பச்சை லேபிள், மஞ்சள் லேபிள்னு ஒட்டி, வெறும் கம்பெனி பேர் மட்டும் போட்டு, மினரல் வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு போட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்க. தென் கேம் இன் நம்மளோட லிக்விட் டெத். மார்க்கெட்டுக்கு வந்தாங்க. ஒரு தண்ணி கேன ஏன்டா பங்க் ராக் ஆக்கணுன்ற கேள்வி ஃபர்ஸ்ட்டு இருந்துச்சு. பட் அந்த தண்ணி கேன்ல ஆரம்பிச்சு இப்ப ஸ்பார்க்லிங் வாட்டர் போயிட்டாங்க. ஃப்ளேவர்ட் வாட்டர் போயிட்டாங்க. நெறைய ப்ராடக்ட் லைன் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டாங்க. பட் ஆனா இனிஷியலா எல்லாரும் மோனோட்டோனஸா பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்த டக்குன்னு ஸ்டாண்ட் அவுட் பண்ற மாரி ஒண்ணு பண்ணி, ஆத்தென்டிக்கா ஒரு விஷயம் பண்ணாங்க. ஏன்னா அந்த ஃபவுண்டரோட
அந்த வைபு தான். ஏன்னா அந்த ஃபவுண்டர் இன்டர்வியூல நீங்க பேசுனீங்கன்னா சொல்லியிருப்பாரு. அவருக்கு வந்து இந்த ஸ்கேட் போர்ட் பண்றது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸ்கேட் போர்டு பெயிண்ட் பண்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஸ்கேட் போர்டோட பெயிண்டிங் பங்க் ராக் வைப தான் எடுத்துட்டு வந்து இந்த பிராண்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் போரிங்கா ஒரே மாரி விஷயம் பண்ணிட்டு இருந்த இடத்துல அவங்க டிஃபரெண்ட்டா ஒண்ணு பண்ணாங்க. இது வந்து ஒரு மேஜரான ஒரு ஆஸ்பெக்ட். லாஸ்ட் 4வது முக்கியமான பாயிண்ட். கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ அட்வர்டைசிங் விட பிரையாரிடைஸ் பண்ணுங்க. நீங்க ஒரு சின்ன கம்பெனியா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா ரிசோர்ஸையும் பெய்ட் ஆட்ஸ் போடுறதோ, ஆடுக்கோ ரன் பண்றதையும் தாண்டி, கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ எப்படி பெட்டர் ஆக்கலாம்? அதாவது ஒரு பர்ட்டிகுலர் யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ எப்படி பெட்டர் ஆக்கலாம்னு யோசிங்க. யூ வில் கெட் எ லாட் ஆஃப் வேர்ட் ஆஃப் மவுத். இந்த விஷயம் வேர்ட் ஆஃப் மவுத்ன்னு நீங்க ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாலே, தேர் வில் ஸ்டார்ட் கம்மிங் ரெக்கரிங் ரெவென்யூ அண்ட் யூ டோன்ட் ஹேவ் டூ வரி அபௌட் டூயிங் பெய்ட் மார்க்கெட்டிங். இப்போ நம்ம நெறைய இந்த இண்டீ பிளாட்ஃபார்ம்ஸ் பார்க்குறோம். இண்டீ பில்டர்ஸ் பண்றத பார்ப்போம். அவங்க நெறைய இடத்துல பேசி கஸ்டமர் கூட பர்சனல் ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணி, வேர்ட் ஆஃப் மவுத் பில்ட் பண்ணி, ஈஸியா 12K, 13K USD எம்ஆர்ஆர் வந்து ஒரு மாசத்துக்கு பண்ணுவாங்க. இந்த மாரி விஷயங்கள் பண்ணும்போது, உங்களுக்கு நெறைய ப்ராஃபிட் மார்ஜின் கிடைக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங்கான லாயல் கம்யூனிட்டி பில்ட் ஆகும். ஸோ, நாளைக்கு வந்து நீங்க ஒரு எம்என்சி கூட கம்பீட் பண்ணி ஒரு ப்ராடக்ட்ட பில்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த 4 விஷயத்த கண்டிப்பா பண்ணுங்க. யுவர் பிராண்ட் வில் மோஸ்ட் டெஃபினெட்லி ஸ்டாண்ட் அவுட். இப்ப நம்ம பிராண்டிங் ஐடென்டிட்டி எப்படி பில்ட் பண்றதுங்கிறத பார்த்து, இன்னைக்கு அத எப்படி இவ்ளோ பெருசா பில்ட் பண்ணி கொண்டு வரதுங்கிறத நம்ம ஃபுல்லா பார்த்துட்டோம். ஸோ, பிராண்டிங்கோட ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த இடத்துல மேஜரா ஹெல்ப் பண்ணும்னு நான் சொல்றேன். நீங்க ஒரு பிராண்ட எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது, உங்களுக்கு நீங்க செட் பண்ணி வச்சிருக்க கைட்லைன்ஸும், ஐடென்டிட்டியும் தான் உங்களுக்கு டிராஸ்டிக்கா ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஒரு ஸ்ட்ராங் பிராண்ட் ஐடென்டிட்டி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஒரு நியூ மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது உங்களுக்கு செம்ம அதாரிட்டி இருக்கும். மக்கள் பார்க்குறவங்களுக்கு எல்லாருமே அது ரொம்ப ஆத்தென்டிக்கா தெரியும். ஸோ, ஒரு ஸ்ட்ராங் பிராண்ட் ஐடென்டிட்டி இந்த இடத்துல பில்ட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நியூ மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இதுக்கு சொல்லணும் அப்படின்னா, Amazon ஒரு நல்ல ட்ரஸ்ட்ட பில்ட் பண்ணி, ஒரு நல்ல யூசர் பேஸ் பில்ட் பண்ணாங்க இனிஷியலா. பட் அவங்க இனிஷியலா வெறும் புக்ஸ் மட்டும் தான் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. வென் தே எக்ஸ்பேண்டட் இன்டூ அன் என்டையர்லி நியூ மார்க்கெட், அதாவது எல்லா இ-காமர்ஸ் ப்ராடக்ட்டையும் கொண்டு வரும்போது, Amazonன்ற பேர் வந்து எல்லாருக்கும் ரொம்ப சினோனிமைஸ்டா இருந்ததுனால, தே வர் ஈசிலி ஏபிள் டூ எக்ஸ்பேண்ட் இன்டூ அ நியூ மார்க்கெட் வித்தவுட் வரியிங் அபௌட் அ லாட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் ப்ராப்ளம்ஸ். இது எல்லா பிராண்ட்லயும் பண்ண முடியாது. இந்த பிராண்டிங்க ஸ்டார்ட்டிங் எண்ட் டு எண்ட் கரெக்ட்டா அப்ரோச் பண்ணதுனால மட்டும் தான் Amazonனால அது பண்ண முடிஞ்சுச்சு. அதே மாரி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது, உங்க கோர் ஐடென்டிட்டிக்கு நீங்க வந்து லாயலா இருக்கீங்களான்னு யோசிச்சுக்கோங்க. ரீசென்ட்டா வந்து ரீசென்ட்டா இல்ல, ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி இல்ல 12 இயர்ஸ் முன்னாடி ஆப்பிள் வந்து அவங்களோட இந்த iCloud சர்விசஸ் ஈக்கோசிஸ்டம பில்ட் பண்ணாங்க. அதாவது ஹார்ட்வேர் மட்டும் பண்ணிட்டு இருந்த ஒரு கம்பெனி, சாஃப்ட்வேர் பண்ண ஆரம்பிச்சுச்சு. பட் அப்பயுமே தே வர் வெரி ட்ரூ டூ தேர் கோர் ஐடென்டிட்டி. அவங்களோட மொத்த ஃபோக்கஸுமே என்ன இருந்துச்சு அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்னால ரெவென்யூ வர்றத தாண்டி, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ பெட்டர் பண்ணணும். அப்படிங்கிற ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் தான் இருந்துச்சு. யூ கேன் கால் இட் ஈக்கோசிஸ்டம் லாக்கிங். பட் ஆப்பிள பொறுத்தவரைக்கும், அது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ பெட்டர் பண்றது. இன்னைக்கு உங்க iPhoneல ஸ்டோரேஜ் பத்தல. இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் Google Drive, வை நாட் யூஸ் Apple iCloud? இன்னைக்கு நீங்க பாட்டு கேட்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் Spotify அண்ட் அதர் ஆப், வை நாட் யூஸ் Apple Music? இன்னைக்கு உங்க iPhoneல நீங்க கேம் விளையாடணும். போயிட்டு ஒரு Xbox பாஸ் வாங்குறதுக்கு பதிலா யூஸ் Apple Arcade. ஸோ இந்த மாரி ஒரு ஈக்கோசிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க. நீங்க ஓடிடில நல்ல படங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப Apple TV யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி iCloud சர்வீசஸ எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. இப்போ ஈவன் தோ தே ஹேவ் ஆல் தி சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் எவ்ரிதிங், தேர் கோர் பிலாசபி அண்ட் ஐடென்டிட்டி ரிமைன்ஸ் த சேம். அதாவது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ ஃபோக்கஸ் பண்ணி தான் இது எல்லா விஷயங்களுமே அவங்க பண்றாங்க. நம்ம காம்பவுண்டிங்கா வந்து லாங் டர்ம்ல பிராண்ட் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, பிராண்ட் ஈக்விட்டி உங்களுக்கு தாறுமாறா இன்கிரீஸ் ஆயிருக்கும். ஸோ பிராண்ட் ஈக்விட்டி நல்லா இன்கிரீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா, யூசர்ஸ் ஆர் மோர் லைக்லி டூ பை எ நியூ ப்ராடக்ட் ஃப்ரம் யூ. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் இத்தன நாளா வந்து பிராண்டிங் வந்து ஃப்ரீயா சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் வந்து LinkedInல கான்டென்ட் போடுவேன். Instagramல, YouTubeல எல்லா இடத்துலயும் கான்டென்ட் போடுவேன், பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு ஸ்டெப் போயிட்டு ஒரு சின்ன புக் வந்து லான்ச் பண்ணேன். 799 899க்கு ஒரு புக் லான்ச் பண்ணேன். அது நெறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணாங்க. இப்ப இந்த கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃபரிங். இது எல்லாமே எதுக்கு அப்டின்னா, இனிஷியலா என்னோட பிராண்ட் ஈக்விட்டி இன்கிரீஸ் ஆனதுனால மட்டும் தான். இத்தன நாளா ஸ்டூபிட் பண்ணுன்ற பிராண்டோட ஈக்விட்டி டிராஸ்டிக்கா இன்கிரீஸ் ஆயி, இப்ப இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்கு. இது எதையுமே பண்ணாம டைரக்ட்டா நான் கோர்ஸ் லான்ச் பண்ணா சத்தியமா நீங்களும் வாங்க மாட்டீங்க. நானும் பண்றதுல பாயிண்ட்டே கிடையாது. ஃபைனலா வந்து காஷனா ஒரு விஷயம் எடுத்துக்கணும். நாட் எவ்ரி எக்ஸ்பான்ஷன் வொர்க்ஸ். நான் ஸ்டார்ட்டிங்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். Coca-Cola வந்து ஃப்ரோசன் ஃபுட் ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரேண்டமா சம்மந்தமே இல்லாம ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்பான்ஷன் பண்ணும்போது, யாருக்குமே அது செட் ஆகாது. கண்டிப்பா கோல்கேட் வந்து ஒரு டூத் பேஸ்ட் கம்பெனிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கோல்கேட் வந்து ஒரு ஃபுட் பாக்கெட் மாரி லான்ச் பண்ணாங்க. நம்மளோட இனிஷியல் அசஸ்மென்ட் என்னவா இருக்கும்? அது எய்தர் டூத் பேஸ்ட் மாரி டேஸ்ட் ஆகும். இல்ல டூத் பேஸ்ட்ட வேற ஃபார்மேட்ல குடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோல்கேட் இப்ப எக்ஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னா, ப்ராபப்ளி டென்டல் ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து மோஸ்ட் லைக்லி சினாரியோ.
பட் அவங்க இது எல்லாமே பண்ணிட்டாங்க அடுத்துனா, ப்ராபப்ளி க்ரூமிங்க்கு போலாம். இந்த மாரி அலைட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு போலாமே தவிர, டிராஸ்டிக்கா வந்து டூத் பேஸ்ட் டூ ஃப்ரோசன் ஃபுட் அப்டின்னா கொஞ்சம் கூட செட்டே ஆகாது. அண்ட் நான் சொன்ன மாரி நீங்க லாயல் கம்யூனிட்டி பில்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ராடக்ட்ட நீங்க சாஃப்ட் லான்ச் பண்ணி கத்துக்கலாம். இன்கேஸ் இன்கேஸ் கோல்கேட்டுக்கு வந்து ஒரு நல்ல லாயல் ஃபேன் ஃபாலோயிங் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு சின்ன ஆல்ஃபா டெஸ்ட்டோ, பீட்டா டெஸ்ட்டோ பண்ணியிருந்திருக்கலாம். நாங்க ஃப்ரோசன் ஃபுட் பண்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் குடுத்துருக்கலாம். சிம்பிளா கிளியரா ஒரே வார்த்த சொல்லியிருப்பாங்க. ப்ராடக்ட்லாம் நல்லாருக்கு. ஓகேப்பா. பண்ண கோல்கேட்டுன்ற பேர் வைக்காத. இல்ல அத தனியா பேர் வச்சு வித்து குடு. அப்பதான் வந்து மக்களுக்கு வந்து அது புரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா, எந்த தப்பும் பண்ணாம சாஃப்ட் லான்ச் பண்ணிட்டு, அந்த ப்ராடக்ட் வந்து யூசர்ஸ் டெஸ்ட் பண்ணி ஃபீட்பேக் குடுத்தக்கப்புறம் பிக் லான்ச் பண்ணலாம். இப்ப நான் சொன்ன மாரி பிஹேவ்ன்ற பிளாட்ஃபார்மும் அததான் பண்றாங்க. இனிஷியலா அவங்க வெப்சைட் பில்டர அத மேக்ஸ் யூசர்ஸ்க்கு மட்டும் அன்லாக் பண்ணி விட்டாங்க. ஸோ தட் ரொம்ப நாளா லாயலா பிஹேவ் யூஸ் பண்றவங்க மட்டும் அந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அத எல்லாருக்கும் ரோல் அவுட் பண்ணலாம். அப்டின்ற ஒரு ரீசனுக்காக பண்ணுவாங்க. ஸோ நாளைக்கு நீங்க ஒரு பிராண்ட் பண்றீங்க அப்டின்னா, இந்த எல்லா ஆஸ்பெக்ட்டையும் மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ தட் யூ டோன்ட் ஸ்க்ரூ அப் எனிவேர்.